ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு பப்பு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க, பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நான் செய்யும் போது அரிசி ஊற வச்சு எடுத்து வைக்க மாட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் அரிசி ஊற வைப்பேன். ஏன்னா சீக்கிரமாக அரிசி உடஞ்சிரும், நீட்டாக வராதுன்றதுனால அரிசி லேட்டாக தான் ஊற வைப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆக விடுவோம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்க விடுவோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இலை போட்டுட்டு நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா வதங்க விடுவோம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போடலாம். ஏன்னா முன்னாடி தக்காளி போட்டோன்னா அது நல்லா குக் ஆகிடும். கறி போட்டதுக்கப்புறமா போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே இறங்கிடும். தக்காளியோட ஃப்ளேவரும் நல்லா கறியில் இறங்கியிருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூளும் கரம் மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வேறு எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ அது போட்டு நல்லா இதுவானதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுவோம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 4 கிளாஸ் அரிசினா 9 கிளாஸ் தண்ணி வைப்பேன். நான் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் வைப்பேன். ஸோ அதை வச்சுட்டு உப்புலாம் இருக்கான்னு சரியாக பார்த்துட்டு மூடி வச்சுருவோம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதித்து வந்துடும். கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்போ தான் நான் அரிசி ஊற வச்சுருப்பேன். ஸோ அந்த ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை போட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஜஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு அந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரி கல் வச்சு தம் வச்சுருங்க. தம்மில் வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சாதம் நல்லா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீட்டாக எல்லாம் புடச்சி வந்த மாதிரி நிற்கும். ஸோ சாதம் உடையாமல் இருக்கும், வேறையாக இருக்கும். சாதம் அரிசி உடையாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி, சிக்கன் 65 செஞ்சுருந்தேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஓகே, பாய்.